Hello, greetings to you my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBSE 10th Maths Real Numbers Chapter 1 தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஆக்சுவலாக இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான சாப்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல இருந்து நியர்லி நமக்கு 6 to 8 மார்க்ஸ், அதாச்சும் ஒரு 9 to 10% ஓவராலாக நம்ம பார்க்குறப்ப ஷோரா வந்துடும். உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு 2 1 மார்க்ஸ் கேட்டுருவாங்க. ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கம்பல்சரியா வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சில தருணங்கள்ல அதாச்சும் ஒரு சில நேரத்தில் ஒரு சில ஷிஃப்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த 3 மார்க் கொஸ்டின்ஸே நமக்கு 5 மார்க்லையும் கேட்பாங்க. அது எந்த கொஸ்டின் உங்களுக்கே தெரியும். Prove that root 2 is an irrational. Prove that root 3 is an irrational. Prove that 5 minus root 3 is an irrational. Prove that 3 root 2 is an irrational. இந்த மாதிரி இந்த prove that irrational question ஏதோ ஒன்று கேட்டுருவாங்க my dear friends. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இதை தாண்டி அந்த சாப்டர்ல வேற கொஸ்டின்ஸே கிடையாது my dear friends. இது ஒரு மாடல். அதுக்கப்புறம் HCF and LCM my dear friends. ஆனால் அந்த HCF and LCMல நிறைய அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எந்த மாடலுக்கு HCF வரும், எந்த மாடல் கொஸ்டின்ஸ்க்கு LCM வரும், நீங்க மாத்தி பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் என்டையரா ராங் ஆயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஈஸியா பார்த்துடலாம். ஸோ இதே மாதிரி நான் கண்டினியூஸா நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்றேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஏன்னா பொதுவாக அகாடமிக் கண்டென்ட்ஸ் யாருமே நீங்க ரொம்ப பார்க்கறது இல்லை. அதனால நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்றதுக்கு. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரியல் நம்பர்ஸ்ல பேசிக்கா என்ன சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்னா என்ன சார், நம்பர்ஸ்னா என்ன சார் அப்படின்ட்டு நீங்க பேசிக்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப இந்த சாப்டர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேசிக்கா ஒரு டேர்ம் வந்து நம்ம டினோட் பண்றோம் குவான்டிட்டி ரிலேட்டடா. இப்போ வந்து கேஜியா இருக்கலாம், என்ன யூனிட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்பர் தான் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டா நமக்கு ஒரு எக்ஸாக்ட் வேல்யூ நியூமரிக்கலா கிடைக்கிறதுக்கு நமக்கு நம்பர்ஸ் தேவைப்படுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த நம்பர்ஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், சார் நம்பர்ஸ் ஓகே, ரியல் நம்பர்ஸ்னா என்ன சார் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்க எல்லாருக்குமே இருக்கலாம். சார் ரியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரியல்னா ரியலா இருக்கிறது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலா நம்பர்ஸ் வந்து 2 மேஜர் டிவிஷனா பிரிப்பாங்க. நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு இமேஜினரி நம்பர்ஸ் பத்தி ரொம்ப டெப்தா சொல்ல மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 11th 12th நீங்க படிக்கிறப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வச்சு நல்ல டெப்தா அதை வச்சு நிறைய சாப்டர்ஸ் JEE மெயின்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஆனா உங்களுக்கு 10th காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பற்றியான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்காது, ரொம்ப இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரியல் நம்பர்ஸ் டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. சார் ரியல் நம்பர்ஸ் என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு முன்னாடி ஹோல் நம்பர்ஸும் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சார் ஹோல் நம்பர்ஸ்க்கும் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, நேச்சுரல் நம்பர்ஸில் 0 வராது. அதாச்சும் நேச்சுரல்னா நம்ம நேரில் போயிட்டு பேசுகிற ஒரு இன்ட்ராக்ஷன் லெவலில் இருக்கிற நம்பர்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். அங்கே போயிட்டு அண்ணே 0 kgயில் எனக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் கொடுங்க, 0.2 kg அப்படிலாம் நம்ம பேச மாட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 0.2 kgலாம் கூட யூஸ் பண்ணுவோம், 200 மில்லிகிராம் அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் 0ங்கிற டேர்மை நம்ம சொல்லி எனக்கு வந்து இதை கொடுங்கன்னு நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா 0னா விச் மீன்ஸ் எனக்கு வேண்டாம், வி நோ நீட். அதனால நேச்சுரல் நம்பர்ஸ்ல 0 வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு நெக்ஸ்ட் டேர்ம் ஹோல் நம்பர்ஸ் பேக்கேஜ்னு ஒன்று இருக்கு. அந்த பேக்கேஜில் 0வும் இன்க்ளூட் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ், அதுக்கு மேலே ஹோல் நம்பர்ஸ், அதுக்கு மேலே இன்டீஜர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது என்ன சார் இன்டீஜர்ஸ் அப்படின்னா, இன்டீஜர்ஸ் வந்து நம்ம நம்பர் லைனில் பார்த்தோம்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்டையரா 0 -1 -2 1 2 இந்த மாதிரி இன்ஃபைனைட் டைம்ஸ் போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே நம்பர்ஸ். இதுலயே பாசிட்டிவ் சைடு இருக்கிறது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் சைடு இருக்கிறது நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ இது கம்பைண்டா நம்ம இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். இதை டினோட் பண்றதுக்கு இவங்க ஐ யூஸ் பண்ண மாட்டாங்க, Z மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ Zன்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்டீஜர்ஸ். ஸோ இதுக்கு அடுத்தும் இருக்கா சார் அப்படின்னா
கண்டிப்பா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்து ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்னா சார் முன்னாடி சொன்னல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 0.2, 0.25, 0.5 அந்த மாதிரி இருக்கிற இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இன்டீஜர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த டேர்ம்ஸ் தான் வந்துட்டு ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் டெஃபினிஷன்லாம் நீங்கள் ஆல்ரெடி 9th படிச்சிருப்பீங்க. ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்பீட் ஆகலாம், டெர்மினேட்டும் ஆகலாம். அதுவே இரேஷனல் நம்பர்ஸ் தான் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங்காக இருக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான டேர்ம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரேஷனலுக்கும் இரேஷனலுக்கும். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது இரேஷனல் நம்பர், அதுக்கப்புறம் ரேஷனல் நம்பர், அதுக்கப்புறம் இதை என்டையர் நம்பர் சிஸ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது இரேஷனல் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது ரேஷனல், இரேஷனல், அதுக்கப்புறம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்டையர் ரியல் நம்பர்ஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா √5 பையெல்லாம் வந்துட்டு இரேஷனல் நம்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் √2 இரேஷனல், √5 இரேஷனல், √3 இரேஷனல். ஸோ இது எல்லாமே இரேஷனல் நம்பர்ஸில் வந்துடும். ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணுற கொஷின்ஸ் தான் நமக்கு அதிகமாக இந்த சாப்டரில் வந்து கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸ்னா என்னன்னு இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இது மேரத்தான் செஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்ளீட் ப்ராப்ளம் சால்விங் செஷன் கிடையாது. உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் வீடியோஸ்ல கம்ப்ளீட் ப்ராப்ளம் சால்விங் CBSE 2026 கொஷன்ஸ், 25 கொஷன்ஸ், 24 கொஷன்ஸ், ஒரு 5-6 இயர் கொஷன்ஸ் எல்லாமே நான் சால்வ் பண்றேன். உங்களுக்காக ஒரு சூப்பரான கைடும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்த் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவுமே உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா அதில் நான் கேதர் பண்ணிருக்கிறது எல்லாமே PYQs கொஷன் தான். அதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போனாலே மேக்ஸிமம் மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எல்லா டைப் ஆஃப் கொஷன்ஸுமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே பூஸ்டப் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான். ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஓவரால் சாப்டரில் நம்ம வந்து ப்ரூவ் தட் √2, √3 நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் இதை பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சாப்டரோட பிகினிங். எப்படி வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும், இது வந்து நீங்கள் முன்னாடி 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மட்டும் எடுத்துப்போம். ஏன் சார் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா, அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம HCFும் LCMும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். அதனால தான் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், சார் எல்லா நம்பர்ஸுமே வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா சார்? எந்த ஒரு காம்போசிட் நம்பர் எடுத்தாலுமே ப்ரைம் நம்பர்ஸாக எனக்கு வந்து ஃபேக்டரைஸ் ஆகுமா அப்படின்னா தாராளமாக ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை தான் யூக்ளிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஸோ பேசிக் அரித்மெட்டிக்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்பர்ஸ். அதை பேஸ் பண்ண ஃபண்டமெண்டல் தியரம். இது வந்து பேசிக்கான தியரம். என்னதுன்னா எவ்ரி காம்போசிட் நம்பர்ஸ் கேன் பி ஃபேக்டரைஸ்ட் இன்டு பிரைம் நம்பர்ஸ். அந்த தியரமும் நம்ம படிப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் பேசிக்கான தியரம். ஸோ எந்த ஒரு காம்போசிட் நம்பர்ஸையும் நம்ம பிரைம் நம்பர்ஸாக பிரிக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் HCF LCM ரொம்ப முக்கியமான சாப்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்னதான், ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. பொறுமையாக சால்வ் பண்ணுங்க. HCF LCM வந்துட்டா மட்டும் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கான்செப்ட் கன்ஃபியூஷனில் மாற்றிட்டீங்கன்னா ஆன்சர் போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஈஸியான சாப்டர், இதெல்லாம் நீங்கள் மார்க் விட்டுறவே கூடாது. நீங்கள் ஜாமெட்ரி சாப்டர்ஸ் வரீங்கன்னா அங்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி, சர்க்கிள்ஸ், கோஆர்டினேட் ஜாமெட்ரி கூட ஈஸி தான். ட்ரிக்னாமெட்ரி, சர்க்கிள்ஸ் தான் கொஞ்சம் அந்த ப்ரூவ் தட் கொஸ்டின், டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்லாம் கொஞ்சம் நீங்கள் தியரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி இந்த சாப்டர்ஸ்லாம் ரொம்ப அனலைசேஷன்லாம் கிடையாது, உங்களுக்கு மெமரைசேஷன் தான். நீங்கள் மெமரைஸ் பண்ண கான்செப்டை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி ரொம்ப கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறது இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி 1 மார்க்கில் கேட்பாங்க. கிவன் நம்பர் இஸ் இரேஷனல், ரேஷனல், ரியல் அந்த மாதிரி கேட்பாங்க. ரியல் கேட்க மாட்டாங்க, ரேஷனல் இரேஷனல் தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும்ட்டு அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாமே நீங்க கவலைப்பட வேண்டாம். இது பேஸ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸுமே நான் கண்டிப்பா உங்களுக்கு அகாடமிக் இயர் முடியறதுக்குள்ளார கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிடுவேன். நீங்க வந்து அப்படியே கான்ஃபிடென்ட்டா போகலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே,
கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் போகலாம். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்துட்டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இந்த சாப்டர் நம்ம டீப்பாக படிக்க மாட்டோம், நீங்கள் ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டில் படித்தது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். A = BQ + R. இந்த டேர்ம் வந்துட்டு இந்த தடவை வந்து நமக்கு சிலபஸ்லாம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடி இருந்துச்சு, இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, ஆனால் இப்போ நமக்கு வந்து தேவை கிடையாது. ஸோ சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூ, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதை தான் சொன்னேன், த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். எவ்ரி காம்போசிட் நம்பர், அதாச்சும் எந்த காம்போசிட் நம்பர் வேணாலும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் காம்போசிட் நம்பர்னா உங்களுக்கு தெரியும்ல, எந்தெந்த நம்பர்ஸ்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாதோ அதுதான் வந்துட்டு காம்போசிட் நம்பர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ 5 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ இப்போ 6 அது வந்து ஒரு காம்போசிட் நம்பர், அது வந்து ப்ரைம் ஃபேக்டர் பண்ண முடியுமா? பண்ண முடியும். 2 × 3. ஸோ 6 = 2 × 3. அதான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கேன் பி ஃபேக்டரைஸ்ட். இப்போ 10 எடுத்துக்கிட்டோம்னா 5 × 2 ரெண்டுமே ப்ரைம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 15, 5 × 3 20. இப்போ 20 எடுக்கிறப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், சார் 20 எடுத்தோம்னா 10 × 2 தான் சார் வருது, இதில் எங்கே சார் ப்ரைம் இருக்குது? 2 மட்டும் தானே சார் ப்ரைம்? அப்படி யோசிக்கக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த 10 நம்ம வந்து ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ 5 × 2 × 2. இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபைடாக எப்படி எடுத்துப்போனா 5 × 2². ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ இந்த டேர்ம்ஸ் தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் பேசிக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நார்மல் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதை இன்னும் ப்ரைமாக நம்ம பிரேக் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்துட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அண்ட் திஸ் ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக். இப்படி நம்ம பிரிக்கிறோம்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபேக்டரைசேஷன் வந்துட்டு யூனிக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆர்டர் எப்படி வேணாலும் மாற்றி இருக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் வந்துட்டு 5 × 2² தான் எழுதணுன்ட்டு அவசியம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2² × 5ன்னு எழுதலாம், இல்லைனா 2 × 5 × 2 அப்படியும் எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ 2 × 3 × 5 × 7, 3 × 5 × 7 × 2 எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம், ஆர்டர் பிரச்சனையே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இந்த ஃபேக்டரைசேஷன் யூனிக்கா மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். ஸோ இதுதான் நான் சொன்ன முக்கியமான நோட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் a natural number is unique except for the order of its factors. அந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஆர்டர் முன்ன பின்ன மாறி இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்துட்டு இதுதான் யூனிக் பேட்டர்ன் அப்படின்னு கிடையாது, அந்த ஃபேக்டர் எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்கிற கொஸ்டின் தான். இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இதில் வந்து 4n கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் 6n கொடுத்துருக்காங்க, 3n கொடுத்துருக்காங்க. இதே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டிட்டோ, வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, சேம் லாஜிக் தான். வேறு n இஸ் a நேச்சுரல் நம்பர். இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா 4n, வேறு n இஸ் a நேச்சுரல் நம்பர். check whether there is any value of n for which 4n, இங்கே வந்து 4n மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ends with the digit 0. இப்போ என்ன சொல்லிருக்காங்க, 4n இப்போ 4^1 4, 4² 16. இந்த மாதிரி போறப்ப ஏதோ ஒரு எண்ணுக்கு எனக்கு வந்துட்டு 0ல முடியுமா, எனக்கு வர நம்பர்ஸ் வந்துட்டு 0ல எண்ட் ஆகுமா, அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. செக் வெதர் தேர் இஸ் எனி வேல்யூ ஆஃப் n for which 4n ends with digit 0. இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்றதுக்கு முன்னாடி சொல்யூஷன் given சொல்லிட்டு நீங்க என்ன எழுதிக்கணும்னா, the n ends with digit 0. So if the n, any natural number, ends with 0, it should contain the prime factor 5 my dear students. 5 and 2 கம்பல்சரியா இருக்கணும் my dear students. ஒரு prime factorization 5 பேசிக்கா இருக்கணும், 5 and 2 ரெண்டுமே இருக்கணும் my dear students. ஏன்னா 5 × 2 தான் 0 ஆகும், 5 × 10 தான். ஸோ பேசிக்கலா ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு வரணும்னா இந்த ரெண்டு பிரைம் நம்பர்ஸ் கண்டிப்பா வரணும் my dear students. ஸோ எனக்கு வந்து 4n ங்கறனால 2 வந்துரும். ஸோ if the any n natural numbers, இந்த டேர்மோட எழுதணும் நீங்க, if n any natural number ends with 0, it should contain the prime factors
should contain the prime factors 5 and 2 my dear students. இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் அது வந்து ஜீரோங்கிற ஒரு டேர்மே நமக்கு வந்து கொடுக்கும் my dear students. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், லெட்ஸ் ஃபேக்டரைஸ் த கிவன் நம்பர். ஸோ 4 power n my dear students. இப்போ இந்த 4 power n நம்ம எப்படி எழுதலாம்னா 2 into 2ன்னு எழுதலாம், அதை நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 2 ஸ்கொயர் the whole power n. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 2 வந்துருச்சு my dear students. ஆனால் இந்த ப்ரைம் ஃபேக்டர் 2 தான் 2 டைம்ஸ் வந்திருக்கு, ரிப்பீட் ஆகிருக்கு, 5ங்கிறது இல்லை. ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 4 power n இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 4 power n we don't have the prime factor 5. ஸோ 4 power n never ends with 0 அப்படின்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நீங்கள் ஃபினிஷ் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போனா தான் உங்களுக்கு ஒரு 3 marks கன்ஃபார்மாக கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட். அதனால் அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ 4 power n do not ends with 0 அப்படிங்கிற டேர்மோட நீங்கள் வந்து ப்ராப்பராக எழுதணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பட்டு வேகாக எழுதக்கூடாது, ப்ராப்பர் மெத்தடில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, 4 power n never ends with 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இந்த மாடல் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு அனலைசேஷன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் HCF அண்ட் LCM ரொம்ப 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 முக்கியமான ஒரு சாப்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரியல் நம்பர்ஸில் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா ஒன்றுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு 2 நம்பரை எடுத்துப்போம், சிம்பிளான நம்பரை எடுத்துப்போம், உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு சார் எங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் புரியல, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் அதுக்கான சொல்யூஷன் வீடியோஸுமே நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின், அதாச்சும் HCF அண்ட் LCMனா என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம், 10 எடுத்துப்போமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 10னா 2 into 5. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக எடுத்துப்போம், 100 எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 100 எடுத்துக்கிட்டால் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும், 25 into 4ன்னு எழுதலாம். ஸோ 25னா 5 ஸ்கொயர், 4னா 2 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ LCM ஆஃப் 10 and 100. ஃபர்ஸ்ட் HCF எடுப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது HCFனா என்னதுன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ வந்து காமனாக பிரிக்கக்கூடிய விஷயங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எந்த ஒரு வேல்யூ இது ரெண்டுத்தையும் டிவிசிபிள் பண்ணும், எந்த ஒரு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் டிவிசிபிள் பண்ணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே LCMனா அந்த வேல்யூவை தாண்டி போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதை மல்டிபிள் பண்ணதில் லீஸ்ட் வேல்யூ தான் எனக்கு வேணும். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருங்கிறனால இது இருக்கிறதுல சின்ன வேல்யூவாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கும். இது வந்து ரொம்ப பெரிய வேல்யூ என்றைக்குமே கொடுக்காது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பவர். இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு காமனாக இருக்கணும். காமனாக இருக்கா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 2 வந்து காமனாக இருக்கு. இது ரெண்டுத்தில் ஸ்மாலஸ்ட் பவர் எது, 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 5ம் காமனாக இருக்குது. இன்கேஸ் ஏதோ ஒரு விதத்தில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இங்கே 3ன்னு இருக்குன்னா அந்த 3 நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காமனாக இருந்தால் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணோம். இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், உங்களுக்குமே தெளிவாக புரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ 2 into 5 HCF வந்து 10 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் காமனாக டிவிசிபிள் பண்ணுற வேல்யூ எதுன்னு பார்த்தோம்னா 10 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய நேரத்தில் 1 கூட வரும், அதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட் தான். ஸோ அதுக்குமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். HCF கண்டுபிடிக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் LCM மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ LCM ஆஃப் 10 and 100. ஸோ LCMக்கு என்ன சார் எடுக்கணும் அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் எடுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடி சொன்னேன்ல இங்கே இன்கேஸ் 3 இருந்துச்சுன்னா இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனால் LCMல தாராளமாக இன்க்ளூட் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் ஈச் ப்ரைம் ஃபேக்டர். இங்கே பார்த்தீங்கன்னா காமனுங்கிற வார்த்தையே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பவர் ஆஃப் ஈச் ப்ரைம் ஃபேக்டர். அதனால எனக்கு வந்து காமனாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி காமனாக இருந்துச்சுன்னா அதில் ஹையஸ்ட் பவரை நான் சூஸ் பண்ணணும், அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல லோவஸ்ட் பவரை எடுத்து எழுதுறோமா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 4 into 25.
So is equals to 100. So அவ்வளோதான் my dear friends. LCM எதுனா 100, 10 and 100க்கு my dear friends. So இந்த ரெண்டு நம்பருக்கான least common multiple வந்து 100, அதுவே highest common factor வந்து 10 my dear friends. இது நம்ம சிம்பிளாக எடுத்துருக்கனால இது மாதிரி சிம்பிளான ஆன்சராக வந்துருச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் my dear friends. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரிசல்ட் நிறைய தடவை 1 மார்க்ல கேட்பாங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸுமே நிறைய இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. நான் வந்து உங்களுக்கு 1 மார்க் கிளாஸ் எடுக்கிறப்ப அந்த வீடியோஸில் உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக சொல்லித்தரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு புரியும், ஆமாம் இதெல்லாம் வந்துட்டு இங்கே படித்தோமே அப்படின்ட்டு நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும். இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எனி 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இதுவும் ரொம்ப முக்கியம். 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அசெஷன் அண்ட் ரீசன்ல கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. 2க்கு பதிலாக 3 கொடுத்தாங்கன்னா வரவே வராது. ஒன்லி ஃபார் 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. A and B, HCF A, B into LCM A, B is equals to product of the numbers my dear students. So HCF LCM நம்ம கண்டுபிடிச்சு அதை ப்ராடக்ட் பண்ணுறதும் அந்த நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணுறதும் ஈக்குவலாக இருக்கும். ஒரு சில 3 மார்க் கொஸ்டின்ஸுமே கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 3 மார்க் கொஸ்டின்ஸுமே நம்ம HCF கொடுத்துருவாங்க, நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, எல்சிஎம் கண்டுபிடிங்க, இல்லை எல்சிஎம் கொடுத்துருவாங்க, HCF கண்டுபிடிங்க. இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியமான ரிசல்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபைண்ட் த LCM and HCF of 6 and 20. So இப்போ 6க்கான prime factorization my dear students. So 2 into 3 சிம்பிளாக வந்துருச்சு. 20க்கு எடுக்கிறோம் my dear students. So 20க்கு எடுக்கிறப்ப 5 into 4 my dear students. So 5 நான் 2 square, sorry 4 பதிலாக 2 square into 5 my dear students. இப்போ ஃபர்ஸ்ட் LCM தான் கேட்டிருக்காங்க. So LCM is equals to என்ன my dear students வரும்? ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஹையஸ்ட் பவர் தான் எடுத்துக்கணும். ஸோ 2 square into 3 into 5 my dear students. ஸோ ஃபைனலாக 4 2s are 12. ஸோ 4 3s are 12. 12 into 5 60. ஸோ அதுக்கப்புறம் HCF my dear students, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இப்போ வந்து நம்ம லோவஸ்ட் பவர் தான் எடுக்கணும். ஸோ லோவஸ்ட் பவர் வந்து காமனாக இருக்கிறது 2 மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 6ஐயும் 20யும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரே நம்பர் எதுன்னா 2 மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நடுவில் வேறு எந்த நம்பருமே இல்லை, நீங்களுமே செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு காமன் மல்டிபிள் எதுன்னு பார்த்தோம்னா இது ரெண்டுமே டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுன்னா 60 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லீஸ்டாக இருக்காது, இதுக்கு மேலே நிறையா இருக்கலாம். ஸோ இதுக்குள்ளார எந்த ஒரு நம்பருமே இருக்காது, இது ரெண்டுமே டிவைட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், எந்த ஒரு நம்பருமே இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போலாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சப்ஜெக்டே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிரும். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். Find the HCF of 96 and 404 by prime factorization method. Hence find their LCM. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம HCF கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நார்மலாகவே சொல்லிருக்கலாம், இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 96, ஸோ 96ஐ நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 96 2 டைம்ஸ்னா 4 2s are 8, 48. ஸோ 2 times 24. ஸோ 2 times இந்த இடத்துல 12, 2 times 6. So 2 times 3. So 2 எடுத்துக்கிட்டோம்னா 2 power 5 my dear students. So 2 power 5 into 3. இப்போ 404. இதை வந்து நம்ம prime factor பண்ணணும். So 404 2. So 202 my dear students. அடுத்து again 2 101 my dear students. இதுக்கப்புறம் இதை பிரிக்க முடியாது my dear students, ஏன்னா இதுவே வந்து ஒரு prime number தான். So 2 square into 101 my dear students. ஃபர்ஸ்ட் HCF தான் கேட்டிருக்காங்க. ஸோ HCF என்ன my dear students? HCF கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். காமனாக இருக்கிறது எதுனா 2 square. ஸோ 4 மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம HCF கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த கொஷனை 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு வந்து 2 ப்ராடக்ட் நம்பர்ஸ் இருக்குது, HCF அண்ட் LCM. அந்த ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். ஸோ அப்போ LCM இஸ் ஈக்குவல்ஸ் டு 96 into 404 divided by 4 my dear students. உங்களுக்கு புரியுதுல my dear students? HCF into LCM. ஸோ இந்த HCF டிவைடில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ
1 இங்கே 101 my dear friends. ஸோ இதனுடைய ப்ராடக்ட் 96. ஸோ இதுதான் வந்துட்டு எல்சிஎம். இல்லையா, ஸோ இல்லைனா நீங்கள் நார்மலாகவுமே கண்டுபிடிக்கலாம் my dear friends. எல்சிஎம்மோட வேல்யூ என்ன my dear friends? 96 into 404. இந்த இடத்துல நம்ம எடுத்தோம்னா எல்சிஎம் equals to இருக்கல highest power 2 power 5 my dear friends into அதுக்கப்புறம் வந்துட்டு 3. So 2 power 5 into 3 into 101 my dear friends. இப்போ பார்த்தீங்கன்னா 2 power 5 into 3 தான் நமக்கு 96 ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ 96 into 101 அதே சேம் வேல்யூ தான் my dear friends. 96 into 96 வரும். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேபி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, find the HCF and LCM of 6, 72 and 120 using the prime factorization method. Same method தான் my dear friends. So 6 நமக்கு ஆல்ரெடி தெரியும் 2 into 3. ஸோ நெக்ஸ்ட் 72 my dear friends. 72 வந்துட்டு 12 into 6 my dear friends. இப்போ இந்த 12 into 6 நம்ம ஃபர்தரா டிவைட் பண்றப்ப எப்படி பிரிக்கலாம்னா 4 3s are 12னு பிரிக்கலாம் my dear friends. 6 வந்துட்டு 3 into 2னு பிரிக்கலாம் my dear friends. ஸோ 4 வந்து 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 ஸ்கொயர் into 2 cube இப்படி எடுத்துக்கலாம் my dear friends. ஓகே, ஸோ 72 நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் 120. ஸோ 120 my dear friends 6 into 20 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 20 5 into 4. ஸோ 6 into 5 into 4. ஸோ 4 வந்துட்டு 2 ஸ்கொயர் my dear friends. 6 வந்து நம்ம அகைன் 2 into 3ன்னு பிரிக்கலாம். ஸோ இது நம்ம முன்னாடி பிரிச்சிருக்கலாம். ஸோ 2 ஸ்கொயர். இப்போ வந்து 2 cube into 3 into 5 my dear friends. ஓகே, ஸோ மூணுத்தோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷனும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் my dear friends. இப்போ என்ன, நம்ம டைரக்டாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் my dear friends. ஹெச்சிஎஃப்னா இருக்கிறதுலே காமனான மல்டிபிள் எடுக்கணும். ஸோ மூணுத்துலையும் நம்ம காமனாக 2வும் இருக்கு 3யும் இருக்கு my dear friends. லோவஸ்ட் பவர் 2 into 3. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 6 my dear friends. 2 into 3 6. அடுத்து LCM my dear friends, least common multiple. ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் நம்ம எடுக்கிறப்ப நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான் ஹையஸ்ட் பவர். ஸோ 2ஓட ஹையஸ்ட் பவர் 2 cube my dear friends. அதுக்கப்புறம் 3ஓட ஹையஸ்ட் பவர் 3 ஸ்கொயர் my dear friends. அதுக்கப்புறம் 5ஓட ஹையஸ்ட் பவர் இல்லை, அதனால 5 மட்டும் வந்துடும் my dear friends. ஸோ இப்போ இதனுடைய ஆன்சர் என்னவோ அதுதான் my dear friends ஃபைனல் ஆன்சர். ஸோ 2 cube வந்து 8 into 3 square 9 into 5 my dear friends. 8 5s are 40 into 9 my dear friends. ஸோ 9 4s are 36. ஸோ 360 my dear friends. ஸோ 360 மூணு நம்பராலையும் டிவிசிபிள் ஆகக்கூடிய காமன் மல்டிபிள் my dear friends. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களா. 6 வந்து 60 டைம்ஸ் வரும் my dear friends. இப்போ 72 எடுத்துக்கிட்டோம்னா 5 times 72 into 5 வந்து 360 my dear friends. அடுத்து 120 120 into 3 360 times. ஸோ நமக்கு வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகிடும் my dear friends. இந்த மாதிரி நீங்கள் HCF LCM கண்டுபிடிக்கலாம். ஸோ அதான் கேட்டிருக்காங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட். ஸோ இப்போ தான் my dear friends முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு போகிறோம். HCFல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லைட்ஸ் ரொம்ப 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 முக்கியம் my dear friends. நீங்கள் வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்காதீங்க. இந்த ஸ்லைட்ஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு கண்டென்ட் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் அப்படின்னா கீவேர்ட்ஸ் my dear friends. இந்த கீவேர்ட்ஸ் ஞாபகத்தில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸில் மிஸ்டேக்ஸே வராது. இப்போ எல்சிஎம்னா லீஸ்ட், மினிமம், ஸ்மாலஸ்ட், இயர்லியஸ்ட், இந்த மாதிரியான லீஸ்ட்னு கம்மியான வேல்யூவை டினோட் பண்ணும் my dear friends. அதுக்கப்புறம் டுகெதர், அகெயின், சைமல்டேனியஸ்லி, ரிப்பீட்டட் ஈவெண்ட், அந்த மாதிரி கோயின்சைட், மீட் அகெயின், ரிங் டுகெதர் பேஸ் பண்ண அலாரம் ரிங், உங்களோட ஸ்கூல் பெல் ரிங், இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் நிறையா வரும் my dear friends. இந்த டைமுக்கு அப்புறம் எந்த டைமில் ரிங் டுகெதர் அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே எல்சிஎம் கீவேர்ட்ஸ். அடுத்து HCFக்கு எல்லாமே கிரேட்டஸ்ட், ஹையஸ்ட், மேக்ஸிமம், அந்த மாதிரி ஒரு my dear friends, லார்ஜஸ்ட், பிக்கஸ்ட். அதுக்கப்புறம் HCFல
பிரிக்கிற மாதிரி வரும். ஈக்குவல் குரூப்ஸாக பிரிங்க, ஈக்குவல் பீசஸாக பிரிங்க, லார்ஜஸ்ட் பாசிபிள் சைஸாக பிரிங்க, கிரேட்டஸ்ட் லென்த்தாக பிரிங்க, அடுத்து கிரேட்டஸ்ட் மெஷர். ஸோ இந்த மாதிரியான மெஷர்மெண்ட்ஸை டினோட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஹச்சிஎஃப் கீவேர்ட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி பியூஐ குஸ்ல கேட்ட கொஷின்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் உங்களுக்கு தாராளமாக எக்ஸாம்ஸில் வரும். ஓகே, இன் எ செமினார் த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் in English, Urdu and Sanskrit 45, 75 and 135. Find the number of rooms required to house them if in each room the same number of participants are to be accommodated and they should be of the same language இருக்கணும். ஸோ இது வந்து பிரிக்கிறது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டிவைட் பண்ணுறோம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரூம்ஸ் required to house if in each room. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது HCF, highest common factor my dear students. Okay, so first கண்டுபிடிப்போம் 45 ஓட prime factorization 9 into 5 my dear students. So 3 square into 5. அடுத்து 75. So 75 னா 25 into 3 my dear students. So 5 square into 3 my dear students. அடுத்து 135. இப்போ 135 னா my dear students, இது வந்துட்டு 5 table னா 5 2s are 10, 27. So 27 na 3 cube my dear students. 27 into 5. So 27 into 5 135 my dear students. Okay, இப்போ இதுக்கான HCF நம்ம எடுத்தோம்னா common factor my dear students. So 3 5 15. ஸோ இதனுடைய HCF வந்து 15 my dear students. இப்போ நமக்கான என்ன கேட்டிருக்காங்க, சேம் லாங்குவேஜ் டோட்டலாக கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றையும் 15ஆல் டிவைட் பண்ண போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நமக்கு வந்து அந்த இண்டிவிஜுவலாக அதை ஆட் பண்ணோம்னா ஃபைனல் டோட்டல் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ 45 divided by 15 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 75 divided by 15 வந்து 5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 5 3 plus 5. ஸோ லாஸ்ட்டில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 135 divided by 15 வந்துட்டு 9 times மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 15 into 10 150. So 15 into 9. So 9 plus 3 12 17. Option B தான் my dear students கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் முழுசாக நம்புகிறேன். மேபி டவுட் இருந்துச்சுன்னா வழக்கமாக சொல்கிறது தான், கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, அதுக்குமே நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். எனி டைம் ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 2 alarm clocks ring their alarm. ஸோ இப்போவே நீங்கள் யோசிச்சிருக்கணும் இது LCM-ஆ HCF on my dear students. ஸோ 2 alarm ring their together இந்த மெத்தட்னால LCM தான் my dear students. ஓகே, இப்போ intervals of 50 48 seconds if they first beep together at 12 noon, at what time will they again for the first time? எப்போ ஒன்றா ரிங் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சேம் மெத்தட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 50 னா 25 into 2, ஸோ 5 square into 2. அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 48. ஸோ 48 னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 12 4s are 48. அப்போ 12 னா 4 3s are, இருங்க நம்ம 12 4s are எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 4 3s are. ஸோ இது ரெண்டுமே 2 square 2 square. ஸோ 2 power 4 into 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ LCM நம்ம எடுத்தோம்னா 5 square, அடுத்து 2க்குள்ள 2 power 4, next 3 my dear students. So 25 into 2 power 4 என்ன my dear students? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 into 3. So 25 into 48 my dear students. 16 3s are 48. Correct my dear students. So இதனுடைய ப்ராடக்ட் வேல்யூ தான் ஆன்சர். ஸோ இதனுடைய ப்ராடக்ட் வேல்யூ என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு 1200 செகண்ட்ஸ். ஆமாம், ஸோ 1200 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் LCM வேல்யூ. இப்போ இவங்கான செகண்ட்ஸில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், 1200 செகண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 1200 செகண்ட்ஸ்னா 12 noonல இருந்து இந்த 1200 செகண்ட்ஸை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு தெரியும் 1 minute-னா 60 seconds my dear students. So 10 minutes na 600 seconds, 20 minutes na 1200 seconds. So இதை நம்ம minutes convert பண்ணோம்னா 20 minutes. Okay my dear students, உங்களுக்கு புரிஞ்சுதா? So 12 noonல first next bell, sorry 12 noonல வந்து அவங்க first beep அடிச்சிருக்குன்னா next first beep எப்படி வரும் அப்படின்னா 12:20க்கு வரும் my dear students.
ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சரிங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே வந்துட்டு PYQs தான். இது வந்து நார்மல் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2 ropes of length 48 meter 60 meter be cut into equal pieces of maximum length. ஸோ HCF எடுக்கணும். இது நீங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சால்வ் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷன் தான். நீங்கள் ஜஸ்ட் HCF கண்டுபிடிச்சாலே போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். 3 alarm clocks ring their alarms at regular interval 20 minutes, 25 minutes, 30 minutes respectively. If they first beep together at 12 noon, at what time will they beep again for the first time? கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன கொஷனோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதில் செகண்ட்ஸில் வந்துச்சு, இது வந்து மினிட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 20 ஃபர்ஸ்ட் தான். இதுவுமே LCM தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புறேன். ஸோ இப்போ 20ங்கிறப்ப நம்ம 5 into 2 square 5 into 4 எடுக்கலாம். ஸோ 2 square into 5. அடுத்து 25. ஸோ 25க்கு 5 square. அடுத்து 30. ஸோ 30னா 6 into 5 my dear students. ஸோ 2 into 3 into 5. ஸோ இதுதான் my dear students prime factorization. ஸோ இப்போ இதுக்கான LCM நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ LCM என்ன my dear students? 2 square 5 square into 3. So 4 into 25 into 3 my dear students. So 300. So இப்போ ஆனால் 300 என்ன my dear students? Minutes. ஏன்னா இங்கே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 300 minutes. ஸோ இப்போ 300 மினிட்ஸ்னால் நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 PM இப்படி இருக்குது. ஸோ நம்ம ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதை ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணால் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்? ஸோ நமக்கு தெரியும் 1 hourனா 60 minutes. ஸோ 300 minutesங்கிறப்ப 5 hours. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ 5 hoursனால் நமக்கு வந்து 12 noon, அப்போ வந்து 5 PM. ஆப்ஷன் சி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் முழுசாக நம்புகிறேன். மேபி டவுட் இருந்துச்சுன்னா வழக்கமாக சொல்கிறதா கமெண்ட் செக்ஷன் இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the smallest number which is divisible by both 644 and 462. So smallest number கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? LCM கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 644 equals to, இதை வந்து நம்ம நார்மல் மெத்தட்லேயே பண்ணுவோம். ஸோ 644 2 times எடுத்துக்கிட்டோம்னா 3 2 2. அடுத்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2 times. ஸோ 1 time. ஸோ ரிமைண்டர் 6 1. ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 161. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன எடுக்கலாம்? 3 டேபிளில் வருமா? 3 டேபிள்னா 5 3s are 15. ஸோ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 161. ஸோ இது வந்துட்டு 3 டேபிளில் வராது. இது வந்துட்டு 27th டேபிளில் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை 27th. ஸோ இது வந்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 161. நெக்ஸ்ட் 3ல வராது, சால்வ் ஆகாது. 7ல் எனக்கு தெரிஞ்சு சால்வ் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 7 timesனா இப்போ 7 2s are 14. ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 21. ஸோ 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ 23 அகெயின் சால்வ் ஆகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா ப்ரைம் நம்பர். ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 2 square into 7 into 23. அடுத்து 462 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 462 இப்போ நம்ம ப்ரைம் ஃபேக்டர் பண்ணுவோம். ஸோ 2 times 3 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இதை நம்ம ஃபர்தராக ஸோ 231. ஸோ 231 வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா 6 வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 3 டேபிளில் வரும். ஸோ 3 டேபிள்னா 7 times ரிமைண்டர் 2 7. ஸோ அடுத்து 7னா 11 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2 into 3 into 7 into 11. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம LCM எடுக்க வேண்டியதுதான். ஸோ LCM 2 square into 7 into 23 into 3 into 11 my dear students. ரொம்ப பெரிய வேல்யூ தான் my dear students. 7 4s are 28. So 28 into 23 into 33.
இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 23 33 9 3 2 6 9 6 9 15 759. So 759 28 9 8s are 72 8 5s are 40 47 4 8 7s are 52 9 8s are 7 8 5s are 15. So இதுதான் my dear students final answer 21,252. ஸோ இதுதான் my dear students final answer. ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க my dear students. ஓகே, இப்போ வாங்க. ஸோ ரீவிசிட்டிங் இரேஷனல் நம்பர்ஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆல்ரெடி நான் இரேஷனல் நம்பர்ஸை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் பெருசாக அதில் வந்துட்டு எதுவும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டாபிக் வைஸ் நம்ம போகிறோம். ஸோ ரீவிசிட்டிங் இரேஷனல் நம்பர்ஸில் நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த தியரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கான ப்ரூஃப் வேண்டாம், புக்லேயே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது ப்ரூஃப்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணலாம். நீங்கள் வந்து இதை கவுண்டர் எக்ஸாம்பிள் எடுத்தே வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லெட் பி பி ஏ பிரைம் நம்பர், ஏதோ ஒரு பிரைம் நம்பர் சொல்லிட்டாங்க 2 3 7 எது வேணாலும் இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் பி டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர் தென் பி டிவைட்ஸ் ஏ. இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், நமக்கு ஈஸியானதாக எடுத்துப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 36 எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த 36 பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவிசிபிள் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவும் வந்து ஒரு பிரைம் நம்பர் தான், இதே இதுதான். ஸோ இப்போ இதனுடைய நார்மல் டேர்ம் 6 ஸ்கொயர்னா 6. ஸோ இதுவுமே டிவிசிபிள் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் இந்த தியரம் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இஃப் பி டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர் தென் பி டிவைட்ஸ் ஏ வேர் ஏ இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர். அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி 25லையும் கேட்டிருந்தாங்க, 26லையும் கேட்டிருந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் இதெல்லாம் மறந்துட போறீங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தியரம் 1.3 √2 இஸ் இரேஷனல். ஸோ இப்போ இதோட இந்த டாபிக்ஸ்லாம் முடிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே பெருசாக இருக்காது. இப்போ √2 இஸ் இரேஷனல் இதை வந்து நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து ப்ரூவ் தட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் என்னதுன்னா அசம்ஷன் மெத்தட். அதாச்சும் அசியூம் த கான்ட்ரரி, அதாச்சும் இது இல்லை இரேஷனல் கொடுக்குறாங்களா நம்ம ரேஷனல்னு எடுப்போம். எடுத்துட்டு கடைசியில் பார்த்தோம்னா நம்ம அசம்ஷன் வந்து கான்ட்ரடிக்டரியாக வந்துருச்சு, அதனால given √2 is an irrational number. இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுறது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். நிறைய ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இது. ஸோ அதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட்ஸ் அஸ்யூம் √2 is rational அப்படின்ட்டு நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், ஸோ √2 இஸ் அண்ட் ரேஷனல்னா நமக்கு வந்து ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஸோ லெட் √2 பி இன் த ஃபார்ம் a by b. Here a and b are integers my dear students. நான் சொல்கிற ஒரு வார்த்தையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். எக்ஸாம் ஹாலில் எல்லாத்துக்குமே மார்க்கிங் ஸ்கீம் உண்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் a and b are co-prime my dear students. இந்த இடத்துல உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், அது என்ன சார் co-prime அப்படின்ட்டு. co-primeனா ஒன்றும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், HCF 1 இருக்கணும். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதுக்கு வந்து 1 தான். 1 தவிர வேறு எந்த ஒரு காமன் வேல்யூ இதுகிட்ட இருக்கக்கூடாது. அதுதான் கோப்ரைம்ங்கிறதுக்கான மீனிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இன்டீஜர்ஸ்க்கு என்ன வேணாலும் வரலாம், ஆனால் இது கோப்ரைமாக இருக்கணும். பி நாட் ஈக்குவல் 0வாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து டிஃபால்ட்டு, இருந்தாலும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இல்லைனா எக்ஸாம் ஹாலில் அதுக்குன்னு மார்க்கை திடீர்னு இன்விஜிலேட்டர் குறைக்கணும்னு நினச்சாருன்னா குறைச்சி விட்ருவார், சாரி எக்ஸாமினர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால் அது இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிட்டு a is equals to
b ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 நம்ம எழுதிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம போத் சைட் ஸ்கொயர் எடுத்தோம்னா a ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு b ஸ்கொயர் 2. இப்போ எனக்கு வந்து a வந்து மல்டிபிள் ஆஃப் 2ன்னு வந்திருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ a ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 2b ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம தியரம் 1.2 நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இஃப் p டிவைட்ஸ் a ஸ்கொயர் p divides a also அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான டேர்மை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த முக்கியமான டேர்ம் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். therefore 2 divides a square by theorem 10.2 my dear students. Two divides a also. A also. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2 வந்துட்டு ஏவை டிவைட் பண்ணுறதுனால 2 டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர்னா 2 டிவைட்ஸ் ஏ தான். அதுதான் நம்ம 10.2ல் பார்த்தோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ 2 வந்துட்டு டிவைட் பண்ணுதுங்கிறனால a equals to 2c. அப்போ ஏங்கிறது மல்டிபிள் ஆஃப் சம் வேல்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏ வந்து என்ன வேணால் மல்டிபிளாக இருக்கலாம். ஸோ நம்ம b ஆல்ரெடி மென்ஷன் பண்ணதால 2cன்னு எடுத்துக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கொடுத்துருவோம். a is equals to 2c in equation number 2 my dear students. apply பண்ணோம்னா 4c square is equals to 2b square. இப்போ 2 cancel ஆயிடும் my dear students. so b square is equals to 2c square. so இப்போ இது பார்த்தீங்கன்னா b யுமே multiple of 2ன்னு வந்துருச்சு my dear students. again same logic படி 2 divides b also. ஓகே, இப்போ 2 divides b also, 2 divides a also னா a and b க்கு எனக்கு காமனாக ஒரு ஃபேக்டர் கிடச்சிருச்சு 2 my dear students. ஆனால் எனக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1ஆக தான் இருக்கணும். திஸ் இஸ் த கான்ட்ரடிக்டரி my dear students. ஸோ பிகாஸ் ஆஃப் த கான்ட்ரடிக்டரி அவர் அசப்ஷன் இஸ் ராங். therefore root 2 is an irrational அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முடிச்சா நம்புறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே சேம் லாஜிக் தான் ஒரு கொஸ்டினுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரூட் 3க்கு நீங்கள் இதே லாஜிக் தான் ரூட் 3 equals to a by bன்னு எடுத்துப்பீங்க. இங்கே என்ன மல்டிபிள் ஆஃப் 2ன்னு வந்துச்சா, இங்கே வந்து மல்டிபிள் ஆஃப் 3ன்னு வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான், மற்றபடி வேற எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாடல் கொஸ்டின்ஸ் மேபி 5 மார்க்கில் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ரூட் 3 ஃபைண்ட் த ரூட் 3 இஸ் அன் இரேஷனல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதையும் கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரூவ் தட் கொஸ்டின் வந்து ஜென்ரலாக 3 மார்க்கில் தான் வரும். ஸோ 5 minus root 3 இது வந்து ரொம்ப சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சேம் லாஜிக் தான். 5 minus root 3 equals to a by bன்னு எடுத்துப்பாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ரூட் 3 மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸில் இன்சைட் கொண்டு வருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 5 minus a by b is equals to root 3ன்னு வந்துடும். இப்போ இந்த டேர்மில் என்ன சொல்கிறாங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டே அசம்ஷனில் எடுத்துப்போம் 5 minus root 3 is an ரேஷனல் நம்பர்னு எடுத்துப்போம். ஆனால் இந்த சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 5 minus ab இந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு வந்து ரேஷனலாக இருக்கணும். ஆனால் இரேஷனலோட ஈக்குவேட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் given root 3 is an irrational, this is the contradictory, so the given number is an irrational number. இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து இது சிம்பிளாக இருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இல்லை சார் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, அப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்படி நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.